வாழ்க்கையில இது ஒரு முக்கியமான நாள். என் தேவன் என்னோடு கூட என்ன பண்ணாரு, இந்த 32 வருடங்கள், அதுவும் அரசாங்கத்துல வேலை செய்யறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அந்த வேலையில அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கடவுளுக்கு உண்மையா இருக்கும்போது நமக்கு நிறைய போராட்டங்கள் வரும். நீங்க கூட நீங்க உங்க வேலையிலயோ அல்லது உங்க ஸ்கூல்லையோ கரெக்டா இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து என்ன வந்துடும், ஃபர்ஸ்ட் யாரும் நம்ம கூட என்ன செய்ய மாட்டாங்க, சேர மாட்டாங்க. ஏன்னா அவங்க வழி வேற, நம்ம வழி வேற. அப்போ யாருமே நம்ம கூட என்ன செய்ய மாட்டாங்க, சேர மாட்டாங்க. நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா ஒதுக்கி வைப்பாங்க. அதுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, கவலையே படக்கூடாது. 32 வருடங்கள் அந்த மாதிரி பாடல்கள் வழியா நான் போயிருக்கேன். அடுத்த பாயிண்ட், இன்னொரு பாயிண்ட், நம் தேவன் என்ன செய்வாரு, நம்மோடு கூட ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கொடுப்பாரு. நீங்க ஏசப்பாவுக்குன்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா ஏசப்பா உங்களுக்குன்னு எத்தனை ஸ்டெப் எடுத்து வைப்பாரு, 10 ஸ்டெப் எடுத்து உங்களுக்கு என்ன செய்வாரு, உதவி செய்வார். அதை என்னோட வேலை ஸ்தலத்துல நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். அப்புறம் இன்னொன்று, என்னோட வேலை எப்படின்னா, சில டைம் இந்த அசிஸ்டன்ட் கமிஷனராக வேலை செய்யும்போது காலையில 6:30 என்னோட வேலை ஆரம்பிக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், சில டைம் சண்டே கூட வேலைக்கு போக வேண்டியது இருக்கும். அப்போ என்ன பண்ண முடியாது, சர்ச்சுக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாத சூழ்நிலை வந்திருக்கு. ஆனா வேதத்துல என்ன போட்டிருக்கு, பரிசுத்த நாளை ஆசரிக்கணும். ஆசரிக்கிறது என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஏன்னா எனக்கு ஆண்டவர் உணர்த்தினது, அந்த கூலியா ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சபைக்கு எல்லா ஞாயிற்றுக்கிழமை, ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட விடாம அந்த கூலியம்மா என்ன பண்ணுவாங்க, சர்ச்சில் உட்கார்ந்து இருப்பாங்க. அப்படி அவங்க உட்கார்ந்துட்டு இருந்ததுனால ஏசப்பா சர்ச்சில் வச்சு அவங்கள கூலியா இருந்தவங்களை எத்தனையோ வருஷம், எத்தனை வருஷம், 18 வருஷம் கூலியா இருந்தவங்களை என்ன பண்ணிடுவாரு, ஒரே செகண்ட்ல அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்துருவாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி சண்டே சர்ச்சுக்கு போக முடியாட்டி கூட அப்படியே போவேன். என் ஜீப்பை எந்த இடமும் எந்த சர்ச்சும் நிப்பாட்டி ஓரமா நிப்பாட்டிட்டு போய் அந்த சர்ச்சுக்குள்ள போய் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷமாவது நான் என்ன செய்வேன், சர்ச்சில் என்ன செய்வேன், அந்த சண்டே ஞாயிற்றுக்கிழமைகள்ல நம்ம சபை கூடி வருவதில் என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டு விடக்கூடாது. என் சாட்சியை சொல்றேன். அது மாதிரி போய் ஏதோ ஒரு சர்ச்சில் அவங்க பாட்டுக்கு காட்டி கூட எனக்கு டைம் இல்லாட்டி கூட கரெக்டாக என்னை மெசேஜ் டைம் கொண்டு போய் அந்த வாரத்தில் பாஸ்டர் மூலமா தேவன் என்ன சொல்றாங்களோ, நான் எந்த சர்ச்சுக்கு போனாலும் ஒரு நோட்டுக்கு வச்சு எழுதிக்கிட்டே இருப்பேன். அந்த வாரத்தில் நமக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது அதை எடுத்து பார்ப்பேன். பார்க்கும்போது இந்த மாதிரி தேவன் நமக்கு சண்டையே பேசியிருக்காரு, ஸோ இந்த பிரச்சனையை நம்ம என்ன செஞ்சிடலாம் இந்த வசனத்தின் மூலமா. அப்படி என்னோட 25-26 வயதுல நான் கடைபிடிச்சிட்டு வரேன். நீங்களும் அதை மாதிரி செய்யணும். இன்னொரு சாட்சி என்னன்னா, சண்டே ஆனா சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சர்ச்சுக்கு வந்தா தேவன் நமக்கு என்ன செய்வாரு, கட்டாயமா. அப்போ இந்த உலகம் எப்படி இருக்குன்னா, நம்ம கூட இருந்தே நம்மளுக்கு குழி பறிச்சிருவாங்க. நம்ம முன்னாடி என்ன பண்ணுவாங்க, நல்லா பேசுவாங்க, மேடம் உங்களை மாதிரி வேலை செய்ய இந்த உலகத்துல இந்த கார்பரேஷன்ல ஆளே கிடையாதும்பாங்க. பின்னாடி போய் அதே ஆள் நம்மளுக்கு என்ன செய்வாங்க, நம்ம பெயரை கெடுக்கிற மாதிரி செய்திகள் பரப்புவாங்க, நம்ம செய்யாத குற்றத்தை. அதனால இந்த உலகம் பொல்லாத உலகமா இருக்கிறதுனால நமக்கு என்ன பிரச்சனை வரும்னு நமக்கு யாருக்கும் என்ன செய்யாது தெரியாது. அதனால எல்லாருக்கும் சர்ச்சில் பாஸ்டரையா சொல்றதை கேட்டு 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 இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை அந்த வாரம் ஃபுல்லா என்னதான் இருக்கும், ஜெயமா இருக்கும். அந்த மாதிரி என் பையன் எனக்கு 2 பிள்ளைங்க, மூத்தது பொண்ணு, செகண்ட் பையன். அந்த பையன் 1 வயசு வரைக்கும் நல்லா இருந்தான். 1 வயசுக்கு பிறகு அவனுக்கு பயங்கரமான வீசிங்னா அப்படி 1ஆவது வயசுல இருந்து 5ஆவது வயசு வரைக்கும் அந்த வீசிங்களே கஷ்டப்பட்டான். ஆனால் நான் என்ன பண்ணுவேன், அவனுக்கு எங்கள் அக்கா 2 பேரும் டாக்டரு, எங்கள் அக்கா ஹஸ்பண்டு டாக்டரு, எங்கள் அண்ணன் ஒய்ஃபு டாக்டரு, எல்லாம் ஒரு 5-6 டாக்டர் வீட்டில் இருப்பாங்க. ஆனாலும் அந்த வீசிங் என்னெல்லாமோ மாத்திரையை மாற்றி கொடுப்பாங்க. ஆனாலும் அந்த வீசிங் என்ன செய்யற போவே இல்லை. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த ஒரு இன்ஹேலர்னு ஒன்று வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி வீசிங் வாயில வச்சு ஒரு இது பண்ணாங்கன்னா போகும். அந்த இதை பேக்ல வச்சுக்கிட்டு, எனக்கு மூத்த பொண்ணுக்கும் இவனுக்கும் 1.25 வயசு தான் வித்தியாசம். அந்த குழந்தையும் அப்போ இவனுக்கு 1 வயசுனா அதுக்கு 2.25 வயசு. அதையும் பிடிச்சிக்கிட்டு இதையும் தூக்கிக்கிட்டு நேராக சர்ச்சில் போய் உட்காந்துட்டேன். என்னோட விசுவாசம் என்ன,
பைபிள் என்ன போட்டுருக்கு? உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவுள். என் விசுவாசம் என்ன? ஏசப்பா எல்லா இடத்துலயும் நம்ம ஜெபத்தை கேட்கிறாரு. ஆனா நமக்கு வந்து சில வேலைகள்ல வந்து லேம் எக்ஸ்கியூஸ்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. நொண்டி குதிரைக்கு சர்க்குலர் தான் சாக்குன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு சின்ன தலைவலி வந்துட்டா கூட இன்னைக்கு சர்ச்சுக்கு போக வேண்டாம்ப்பா, தலைவலிக்குதுன்னு படுத்துட்டு இருக்கோம். ஒரு சின்ன தூரல் போட்டா கொடை எடுத்துட்டு வரலாம். ஆனா நம்ம என்ன செஞ்சுருவோம்? மழை பெஞ்சிட்டு இருக்கு, இன்னைக்கு யாருமே சர்ச்சுக்கு வர மாட்டாங்கப்பா, நம்மளும் போறேன் அப்படிலாம் தயவு செய்து இருக்காருங்க. என் சொந்த அனுபவம், எனக்கு 60 வயசு, என் சொந்த அனுபவத்துல இருந்து சொல்றேன். அந்த சின்ன பையனை கூட்டிக்கிட்டு சர்ச்சுக்குள்ளேயே அவன் வீசிங் வந்துடும். உடனே அந்த இது கொடுப்பேன். 52 வாரம்ல கத்தோட நாம மகிழ்ச்சின்னு சொல்றேன். ஒரு வருஷத்துக்கு எத்தனை வாரங்கள்? 52 வாரங்கள். 52 வாரமும் நான் சர்ச்சுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். என் ஹஸ்பண்ட் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கும் போது யாராவது ஒருத்தவங்களை வர வச்சு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து சர்ச்சுக்கு போவேன். அப்படி நான் சர்ச்சு தேவனை சர்ச்சுன்னா இல்லை, நம்ம வந்து விக்கிரகங்களை கும்பிடுற மாதிரிலாம் வந்து நம்ம சர்ச்சில் தான் தேவை அங்கே போனாதான் கேட்கும் அப்படிலாம் நான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவன் வந்து நம்மளோட வாஞ்சியை பார்க்காது. நீங்க யாரையாவது ரொம்ப நேசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க? அவங்கள பார்க்காம உங்களால இருக்க முடியுமா? அவங்கள பத்தி பேசாம இருக்க முடியுமா? கட்டாயம் நம்ம என்ன செய்வோம்? பேசுவோம், பார்ப்போம். அத மாதிரி தான் சர்ச்சுக்கு வர்றது, பாஸ்டரை பார்க்கறது ஒரு ஐக்கியத்தோட இருக்குது. அதனால தயவு செய்து நீங்க சர்ச்சு வர்றதை வந்து விட்டுறாதீங்க. அது வந்து சூம்பின கையுள்ள ஒருத்தன் சர்ச்சில் வந்து உட்காந்துருப்பான். அவன் இன்னைக்கு வீட்டுல இருந்து